தமிழ் சினிமாவில் மாஸ் நடிகராகவும் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராகவும் திகழ்ந்து வருபவர் தளபதி விஜய். அவருடைய கடைசி திரைப்படமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜனநாயகன் படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சென்சார் சான்றிதழ் தொடர்பான சட்ட சிக்கல் காரணமாக படத்தின் வெளியீடு திடீரென தள்ளிப்போனது. சில நாட்களுக்கு முன்பு இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக சென்சார் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்ததை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செய்துள்ளது. மேலும் தணிக்கை வாரியத்திற்கு மேல்முறையீடு செய்ய அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளதுடன் இந்த வழக்கை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் காரணமாக ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதி மீண்டும் தள்ளி போயுள்ளது. இந்த முடிவு விஜய் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விஜயின் தந்தையும் பிரபல இயக்குனருமான S.A. சந்திரசேகர் இது குறித்து முக்கிய கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார். படத்தை வைத்து விஜயை பிளாக்மெயில் செய்ய முடியாது என்றும் இந்த படத்திற்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் ஜனநாயகன் படம் குறித்து விஜய் கவலைப்படவே இல்லை என்றும் அவர் கூறியிருப்பது தற்போது கவனம் பெற்றுள்ளது.